37 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்படும் திருச்செந்தூர் கோவில் மேற்கு வாசல். இந்த வாசல் ஏன் 37 வருடமாக திறக்கப்படாமல் இருந்தது தெரியுமா? திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் ஆண்டவன் அரசாங்கம் என்ற பாடல் வரிகள் ஒலித்தாலே மனசுக்குள் முருகப்பெருமானின் முகம் பக்தர்களுக்குள் தோன்றி உடனே ஒரு விதமான பக்தி பரவசத்தை கொடுக்கும். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதே பிள்ளை பேறு இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் அகப்பையில், அதாவது கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதே ஐதீகம். தமிழ்நாட்டில் இருக்கும் முருகன் கோவில்களில் கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கும் சிறப்பு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கே இருக்கிறது. ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் சூரசம்ஹார விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு விடுவது வழக்கமாக உள்ளது. வேண்டிய வரத்தை அள்ளித்தரும் தெய்வமாக விளங்கும் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி மகா குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. விழா ஏற்பாடுகள் மிகுந்த விமர்சையாக தயாராகி வருகின்றன. இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த 37 ஆண்டுகளாக மூடியிருக்கும் மேற்கு வாசல் கதவு இந்த முறை திறக்கப்பட உள்ளது. திருச்செந்தூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் கோவில் திருப்பணி மற்றும் வளாக மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகின்றன. வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ள குடமுழுக்கு விழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான கோவில்களில் பொதுவாக ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் கிழக்கு திசையில் கடல் இருப்பதால் கோபுரம் மேற்கு புறமாக கட்டப்பட்டுள்ளது. அந்த மேற்கு வாசல் கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ளது. 30 அடி உயரமுள்ள இந்த கதவுகள் மற்றும் சுற்றுச்சுவர்கள் புதுப்பிக்கப்பட்டு தற்போது விழாவுக்கு தயாராகி உள்ளன. கடந்த 37 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது 1988ஆம் ஆண்டிற்கு முன் பக்தர்கள் மேற்கு வாசல் வழியாகவே கோவிலுக்குள் வந்து செந்தில் ஆண்டவர் சுவாமியை தரிசித்து வந்தனர். ஆனால் இந்த வாசல் மூலஸ்தனத்தின் பீடத்தை விட உயரமாக இருப்பதால் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மேற்கு வாசல் கதவுகள் மரத்தால் ஆனவை. வழக்கமாக ஆண்டுதோறும் நடைபெறும் கந்த சஷ்டி திருவிழாவில் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். ஆனால் அப்போது கூட அந்த வழியாக செல்ல மக்களுக்கு அனுமதி இல்லை. இப்போது பெருமைமிக்க இந்த மேற்கு வாசல் 37 ஆண்டுகளுக்கு பிறகு மகா குடமுழுக்கு நாளில் திறக்கப்படுகிறது. எனினும் இப்போதைய திட்டத்தின்படி கலச ஊர்வலத்திற்காக மட்டுமே இது பயன்படுத்தப்படும் என கோவில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பக்தர்கள் மேற்கு வாசல் வழியாக கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்யும் வாய்ப்பு அளிக்கப்படுமா என்பது பற்றிய தகவல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி 8000 சதுர அடியில் 76 ஓமகுண்டங்களுடன் பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. யாகசாலை முழுவதும் தங்க நிற அலங்காரத்துடன் சிறப்பு சித்திரங்கள் மற்றும் சிற்பங்கள் உள்ளன. பஞ்ச ஆசன வேதிகை, நாகம், நந்தி, மயில், யானை போன்ற உருவங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. நாளை யாக பூஜைகள் தொடங்கி 12 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்படும். 2025 ஜூலை 7ஆம் தேதி அதிகாலை கும்பாபிஷேகம் நடைபெற்று ஷண்முகர் தங்க சப்பரத்தில் வீதி உலா வருகிறார்.